ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டியான தக்காளி பூண்டு ஊறுகாய் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு ஸ்பூன் கடுகு, ஒரு ஸ்பூன் வெந்தயத்தை லைட்டாக வறுத்துட்டு மிக்சியில் பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு கடாயில் 1/4 கப் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு 100 கிராம் அளவுக்கு பூண்டை தோல் நீக்கிட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. 1/2 கிலோ அளவுக்கு தக்காளியை கண்ணு பகுதியை நீக்கிட்டு 4 துண்டாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது கூட ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இது நல்லா சாஃப்டாக வதங்கினதுக்கு அப்புறமா ஆற விட்டுட்டு மிக்சி ஜாரில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு கடாயில் 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் கடுகு வெந்தயம் சேர்த்து பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஏற்கனவே வதக்கி வச்சிருக்கிற பூண்டு, அரைச்ச பேஸ்ட்டு இது ரெண்டையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. லைட்டாக கொதி வந்ததுக்கு அப்புறமா மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. நான் இன்னும் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். உங்கள் தேவைக்கேற்ப கூடவோ குறைவோ சேர்த்துக்கோங்க. லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு வெந்தய பொடி சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், டேஸ்டியான தக்காளி பூண்டு ஊறுகாய் சூப்பராக தயாராகிடுச்சு. தேங்க்யூ.